ஹாய் கைஸ், ஆசியாவிலேயே ரொம்ப பெரிய நூலகம் உள்ள நாடு எது அப்படின்னா சீனா தான். ஆனால் ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம்னா அது அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான். கோட்டுப்புறம் சென்னையில் உள்ள இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம். இது தரைத்தளத்தோடு சேர்த்து 8 அடுக்குகளை கொண்டிருக்கு. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் உள்ள 8 தளத்தோட விவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தரைத்தளத்தில் என்ன மாதிரியான நூல்கள் இருக்குன்னு சொல்கிறேன். சொந்த நூல் படிப்பகமும் பிரைலி நூலும் தான் இங்கே இருக்கும். பிரைலி நூல் கண் பார்வை இல்லாதவங்களுக்கு படிக்கிற நூலை தான் பிரைலி நூல்கள்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஈஸியாக அக்சஸ்பிளாக இருக்கும்னு தான் தரைத்தளத்திலேயே வச்சுருக்காங்க. முதல் தளத்தில் என்ன நூல்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா குழந்தைகள் பிரிவும் பருவ இதழ்கள் படிப்பகம் தான் முதல் தளத்தில் வச்சுருக்காங்க. 2வது தளம்ல என்ன நூல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நூல்களை வச்சுருக்காங்க. 3ஆம் தளத்தில் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் இது எல்லாமே 3rd ஃப்ளோரில் இருக்குது. 4ஆம் தளம் 4th ஃப்ளோரில் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி இந்த புக்கை எல்லாமே 4th ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. 5th ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கணிதம், அறிவியல், மருத்துவம் இந்த 3க்கும் முக்கியத்துவம் கொடுத்து 5th ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. 6வது தளம் 6th ஃப்ளோரில் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை இந்த நூலெல்லாம் 6th ஃப்ளோரில் இருக்குது. 7வது தளத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாறு, புவியியல், சுற்றுலா, அரசு கீழ்த்திசை சுவடி நூல்கள் இது எல்லாமே 7th ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. லாஸ்ட்டாக 8th ஃப்ளோரில் கல்வி தொலைக்காட்சியும் நூலகத்தோட அலுவலகமும் இருக்குது. இதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட 8 ஃப்ளோரோட டீட்டெயில்ஸ். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எத்தனை பேர் இந்த நூலகத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.